நீதிமொழிகள் 28 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஆம் பிரியமான தேவச்சனமே, நம்ம ஏதோ ஒரு கடமைக்காக ஜெபிக்கிறது, கர்த்தர் அதை கேட்கிறதில்ல. வேதத்தை வாசிக்கணும், வேதத்துல கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும், அந்த வார்த்தையை தேடணும். தேவ ஊழியர்கள், சத்தியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் கொடுக்கிற தேவ வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு ஏனாதனத்திற்கான நம்ம தேவைகளுக்கு மாத்திரம் போகுவோம், ஜெபிப்போம், அதுக்கப்புறம் அதை விட்டு விடுவோம். அப்படி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் கேட்கிறதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்துடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு, இயேசு உங்களோட என்ன பேசியிருக்கிறார், இயேசு உங்களோட என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம உணரணும். ஆண்டவர் சொன்ன எல்லா வழிகளில் நம்ம நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். கர்த்தருடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள எப்பொழுதும் காணப்படணும். அந்த தேவனுடைய வார்த்தை மார்க்கத்துல நம்ம நடக்கணும். எந்த தப்பு செய்யக்கூடாது, யாரையும் நம்ம கேலி செய்யக்கூடாது, எந்த திருடு நமக்கு வேண்டாம், பிறருடைய பொருள் மேல நம்ம ஆசைப்படுறது நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறது என்னன்னாக்கா, நன்மையை செய், என்ன விசுவாசி, எனக்காக நீ இருக்கணும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கே விசுவாசிங்க. இனி என் உள்ளத்துல அநேக தேவனுடைய வார்த்தை இருக்கும். கர்த்தர் சொன்ன அந்த வசனத்தின் மூலியமா நான் நடப்பேன், நடந்து நான் கர்த்தரிடத்துல நான் ஜெபிப்பேன், ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நீங்க அவருடைய மார்க்கத்துல அந்த வார்த்தையில நின்று ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க சாயும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கே விசுவாசிங்க. ஏதோ ஒரு டைம் கிடைக்கும் பொழுது ஜெபிக்கிறது ஜெபம் இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொன்ன வார்த்தையில நடந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மார்க்கத்துல நம்ம நடந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார். விசுவாசிங்க.